Assalamualaikum friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. பக்ரீத் வரப்போகுது, அதனால இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்ரீத் ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி preparation பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்ப்போம் வாங்க. 5 தக்காளி, 1/2 kg chicken, 1 teaspoon மிளகாய் தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon ginger garlic paste, தேவையான அளவு உப்பு, 2 tablespoon curd ஆட் பண்ணி 30 minutesக்கு மேரினேட் பண்ணியிருக்கோம். 5 வெங்காயம், 1 bunch புதினா, 1/2 cup தயிர், 1/2 kg பாஸ்மதி ரைஸ், 1/2 cup கீ, 1 bunch கொத்தமல்லி, 1 tablespoon சிக்கன் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, பட்டை ஏலக்காய் கிராம்பு, 5-6 பச்சை மிளகாய், 1 tablespoon ginger garlic paste, 2 teaspoon மிளகாய் தூள். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெசல்ல 1/4 கப் ஆயில் and 1/2 cup கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அண்ட் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரைஸ்லேயும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டு போட்டு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக 2 cups வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி 15 to 20 minutes சிக்கனை லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் 1/2 kg சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ 1/2 kg ரைஸ்க்கு 2.5 liters வாட்டர் எடுத்துருக்கோம். வாட்டர்லேயே ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 30 minutesக்கு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கலாம். ரைஸ் ஹாஃப் குக் ஆனதும் வாட்டரை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். சிக்கன் 50% குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு
சாஸ் நல்லா திக்காகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆயிலும் செப்பரேட் ஆகிருக்கு, கிரேவியும் திக்கன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். தம் பிரியாணி பண்ணும்போது நம்ம இனிஷியலாக ரைஸை ஹாஃப் குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ரைஸை சாஸில் ஆட் பண்ணிவிட்டு தம் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஆவிலே ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம தம் ப்ராசஸ் செய்ய போகிறோம். ஸ்டவ் மேலே தம் பிளேட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி வெசலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாத் ரேப் பண்ண லிட்டு போட்டு கவர் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஆவி பறக்க பறக்க நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. எக்ஸ்ட்ரா அரோமா அண்ட் டேஸ்ட்காக 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியை சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் நாங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் சிக்கன் பிரியாணியை போன்லெஸ் சிக்கன் ஃப்ரையோடு சேர்த்து சர்வ் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ட்ரையோ கசின் சார்பாக ஹாப்பி பக்ரீத். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.